எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறாலை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இறால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே இறால் வாங்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் இறால் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. டக்குன்னு வாங்கி டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவீங்க. எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நான் இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இறாலில் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறாலை ரொம்ப சுலபமாக எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருந்த இறாலை நல்லா தண்ணி சேர்த்து அலசிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அலசிட்டு வச்சுருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கட்டாயமாக நான் அலசணும்னு சொல்ல வரல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அலசிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த இறாலில் லைட்டாக தண்ணியை நகை வெதும்பலாக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துடலாம். கண்டிப்பாக தண்ணி சுடு தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப சுட வச்சு சேர்த்துடக்கூடாது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சந்தேகம் இருக்கும், இதில் நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணினால இறால் வெந்துடணும். கண்டிப்பாக வேகாது. நம்ம அந்த தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்குறோம். முக்கியமாக நான் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்தது, சந்தையில் வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இறால் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த சில்லுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இறாலை க்ளீன் பண்ணலாம். இறாலை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல க்ளீன் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கனமான கேலண்டர் அல்லது நியூஸ் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் அப்படியே எடுத்து தூக்கி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இறால் எடுத்திருக்கேன். அந்த இறாலோட தலைப்பகுதியை எடுத்துருங்க. கீழே அடியில் இருக்கிற அந்த வாழையும் எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கிற தோலையுமே ஈஸியாக உரிக்க வந்துடும். ஏன்னா நம்ம வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்தனால அந்த தோல் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம கையில் வச்சுருக்கோம். அதை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலராக ஒரு குடல் மாதிரி இருக்கும். அந்த குடலை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பல் குத்துற குச்சி தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியை வச்சுட்டு நீங்கள் உள்ள அந்த சதைப்பகுதியில் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற குடல் ரொம்ப சூப்பராக வெளியில் வந்துடும். இந்த குடலை நம்ம எடுக்காமல் அப்படி சமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது அந்த இறாலில் ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், மண் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் மெயினாகவே இந்த குடலை நம்ம எடுக்கிறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால் நான் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த தலைப்பகுதியை கட் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த வால் பகுதியை நீங்கள் இழுத்தாவே உருவிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம். இறாலோட மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக வளைவாக வரும்ல, அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பல்குத்துற குச்சி வச்சு சொருவ போகிறோம். சொருவும் போது நீங்கள் டக்குன்னு வெளியில் இழுத்துறாமல் நம்மளோட கை விரலை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா தான் அந்த குடல் ஃபுல்லாகவே வெளியில் வரும். இல்லாட்டி பாதி பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு உள்ளே பாதி இருந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நிறைய பேர் இறாலோட தோல் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நம்ம தோல் எடுக்கிறதோட அதே டைமிங்கில் இந்த மேலே இருக்கிற குடலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் ஃபஸ்ட்டு தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த குடல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழுவுவாங்க. இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்துட்டே போகும். ரொம்ப டைமுக்கு நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தோல் எடுக்கிறப்பவே அந்த மேலே இருக்கிற குடலையும் எடுத்துட்டிங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இறாலில் இருக்கிற அந்த தோல் குடல் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்போதும் நம்ம எப்படி அலசுவோமோ அதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை 3 தடவை அலசிடுங்க. அலசி வச்சுருக்க இறாலை எப்போதுமே தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு எடுக்கக்கூடாது. அப்படி வடிச்சிட்டு எடுத்திங்க அப்படின்னா அதில் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப இருந்த அந்த குடல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும். நம்ம சமைக்கும் போது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இறாலை தண்ணியிலேருந்து அரிச்சு எடுத்து இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வச்சுருங்க. இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணாலும் ஃப்ரை பண்ணாலும் அதில் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எப்படி இறால் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.